Welcome to my channel. In the last few videos, நம்ம ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி 2 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கவர் பண்ணிட்டோம். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நெபார்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் எக்ஸிம் பேங்க், இது ரெண்டையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நேஷனல் ஹவுசிங் பேங்க், அனதர் இம்பார்ட்டன்ட் அபெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதுதான் பார்க்க போகிறோம். இது ஹவுசிங் செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க். ஹவுசிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் பல இண்டஸ்ட்ரீஸ் லிங்க் ஆயிருக்கு. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, கார்பென்ட்ரி ஒர்க் இருக்கு. பல இப்போ ஒரு ஹவுசிங் செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணால் அது பல இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதோட ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். நேஷனல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் July 9, 1988 as a provisions of NHB Act 1987. இப்போ July 9, 1988 தான் இந்த ஃபார்ம் ஆச்சு. நேஷனல் ஹவுசிங் பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்ன சட்டம்னா நேஷனல் NHB Act 1987. 100% NHB is 100% owned by Government of India. ஸோ நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூஷன், 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் தான் பண்ணுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் நியூ டெல்லி. நேஷனல் ஹவுசிங் பேங்க் நியூ டெல்லி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். NNல ஆரம்பிக்குது. MD இஸ் பிரசன்ட் MD மனோஜ் முத்தாத்தில் ஐயப்பன். நம்ம இப்போ ஆகஸ்ட் 2024 இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மனோஜ் முத்தாத்தில் ஐயப்பன், அதுதான் MD. தேர்ட் பாயிண்ட், நேஷனல் ஹவுசிங் பேங்க் வாஸ் செட் அப் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் C. ரங்கராஜன் கமிட்டி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். இது பல என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த கமிட்டியை ரெக்கமெண்டேஷன்ல பேஸ் பண்ணி நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஃபார்ம் பண்ணாங்க? ஆன் விச் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் வாஸ் த நேஷனல் ஹவுசிங் பேங்க் செட்டப் அப்படின்னும் போது C. ரங்கராஜன் கமிட்டி அப்படின்னு சொல்லணும். அதுதான் கரெக்ட். நேஷனல் ஹவுசிங் பேங்க் இஸ் தி அபெக்ஸ் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் முதல்ல டு ப்ரொமோட் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் த்ரூ ரீஃபைனான்ஸ் அண்ட் டைரக்ட் ஃபினான்ஸ் டு த லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது ஒரு டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷனும் பண்ணுது. அதாவது சில ஃபினான்ஸ் கம்பெனிஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் செட்டப் பண்ணுறதுக்கான எல்லா அசிஸ்டன்ஸும் இது கொடுக்குது. பிளஸ் அந்த கம்பெனிஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ணுது. ரீஃபைனான்ஸ் அஸ் வெல் அஸ் டைரக்ட் ஃபினான்ஸ். ரீஃபைனான்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு இது ஃபைனான்ஸ் பண்ணும். அந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஃபினான்ஸ் பண்ணும். Another important point is National Housing Bank is the supervisor of the housing finance companies operating in the country. நம்ம நாட்டில் பல ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இதை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறது யாரு? நேஷனல் ஹவுசிங் பேங்க். ஆனால் ரெகுலேட்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ என்ன டிஃபரன்ஸ்னா, ரெகுலேட்டர்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பட் அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறது நேஷனல் ஹவுசிங் பேங்க். இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் has also developed a index called the NHB Residex இப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் டெவலப் பண்ணியிருக்கு. இது நேஷனல் ஹவுசிங் பேங்க். திஸ் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹவுசிங் பிரைஸ் இண்டெக்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சில எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த ஹவுசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுது? ட்ராக்ஸ் த மூவ்மெண்ட் இன் பிரைசஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் செலக்ட் 50, இது கண்ட்ரிஸ் கிடையாது, 50 சிட்டிஸ் ஆன் குவார்டர்லி பேசிஸ் வித் 2017-18 as the base year. இந்த ரெசிடெக்ஸ், இந்த பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, 50 சிட்டியில் ஹவுசிங் ப்ரைஸ் எப்படியெல்லாம் வேரி ஆகுதுன்ட்டு 2017-18 பேஸாக வச்சு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும். இதையும் அது மேனேஜ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் நேஷனல் ஹவுசிங் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நேஷனல் ஹவுசிங் பேங்க், அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதை பற்றி பார்த்தோம் நம்ம. இப்போ அதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டேட் ஆஃப் ஃபார்மேஷன், என்ன ஆக்டில் ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு என்ன யாரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன், ரங்கராஜன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், அது ரொம்ப முக்கியம். அது தவிர இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இட்ஸ் ஆல்சோ a supervisor of the all the housing finance companies in India. அது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். Hope this video was useful to you and you benefited from this. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, SIDBI, அதை பற்றி பார்க்க போகிறோம். Till you meet in the next video, it's goodbye from me.